சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷனில் மாற்றம். இனிமேல் 5 கிலோ கோதுமை கிடையாதா? ரேஷன் கார்டுதாரருக்கு வந்த சிக்கல். இதுதான் காரணமா? அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது, தமிழக ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது. அவர்கள் தங்களுக்கு உரிய அரிசி ஒதுக்கீட்டில் குறிப்பிட்ட அளவு அரிசிக்கு பதில் கோதுமையை வாங்கிக் கொள்ளலாம். அதன்படி தலா ஒருவருக்கு 5 கிலோ முதல் 10 கிலோ வரை கோதுமை வழங்கப்படுகிறது. இந்த கோதுமையை மத்திய அரசு நமக்கு வழங்குகிறது. இந்நிலையில் இது குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழக ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அரிசிக்கு பதில் கோதுமையை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்று வசதியை தமிழக அரசு செய்து தந்திருக்கிறது. அந்த வகையில் சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் கார்டுதாரர்களுக்கு தலா 5 கிலோவும், மற்ற இடங்களில் 2 கிலோ வரையும் கோதுமை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கடந்த ஜனவரி மாதம் வெளியானது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் வாங்கிக் கொள்ள முடியும். 5 கிலோ 10 கிலோ கோதுமை, அதாவது மாநகராட்சி பகுதிகளில் 10 கிலோ வீதமும், ஏனைய பகுதிகளில் 5 கிலோ வீதமும், நியாய விலை கடைகளில் இருப்பை பொறுத்து அவர்களது விருப்பத்தின்படி அரிசிக்கு பதிலாக கோதுமை விலையில்லாமல் வாங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் இதுவரை 7,25,482 மெட்ரிக் டன் கோதுமை விலையில்லாமல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. தற்போது தொடர்ந்து கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது. திடீரென குறைத்த மத்திய அரசு. அதாவது, தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதில் 5 கிலோ வரை கோதுமை இலவசமாக வழங்கப்படுவதற்காகவே மாதம் 17,100 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடும் செய்திருந்தது. ஆரம்பத்தில் மத்திய அரசு சார்பில் மாதம் சராசரியாக 13,500 டன் கோதுமை வழங்கப்பட்டது. இதை 2023இல் மாதம் 8,500 டன்னாக குறைத்தது. தமிழக அரசின் தொடர் கோரிக்கையையொட்டி 2024 அக்டோபர் முதல் கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் 17,100 டன்னாக மத்திய அரசு உயர்த்தியிருந்தது. இந்நிலையில் இந்த மாதத்திலிருந்து கோதுமை ஒதுக்கீடு 8,576 டன்னாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு கார்டுதாரருக்கு 2 கிலோ கோதுமை வழங்குமாறு கடை ஊழியர்களை தமிழக உணவுத்துறை அறிவுறுத்தி உள்ளது. உணவு வழங்கல் துறை ஆணையர் அலுவலகத்தில் இருந்து தெரிவிக்கப்படும் அளவுக்கு கோதுமை வழங்க வேண்டும் என ரேஷன் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விரைவில் கோதுமை அளவு அதிகரிக்கும். அதாவது, எனினும் தமிழகத்திற்கு ஏற்கனவே வழங்கியது போல் கூடுதல் கோதுமை ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய உணவு துறையிடம் வலியுறுத்தப்பட்டு வருவதால் விரைவில் கோதுமை ஒதுக்கீடு அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பல ரேஷன் கடைகளில் வழக்கமான அளவில் கோதுமை விநியோகம் செய்யப்படாததால் ரேஷன் கார்டுதாரர்கள் கடை ஊழியர்களுடன் தகராறில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல், சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்காக பிரத்யேகமாக கடன் திட்டத்தை
எஸ்பிஐ அறிமுகம் செய்துள்ளது. அஸ்மிதா என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் பிணையம் எதுவும் இல்லாமல் கடன் பெறலாம். இந்த திட்டம் குறித்தான முழுமையான தகவலை தற்போது பார்க்கலாம். நாட்டில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக எஸ்பிஐ வங்கி செயல்பட்டு வருகிறது. பலரும் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள இந்த வங்கி பல்வேறு விதமான சேவைகளை தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறது. இந்நிலையில் எஸ்பிஐ வங்கி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கடன் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் குறித்தான முழுமையான தகவல்களை தற்போது பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அனைத்து துறைகளிலும் தடம் பதித்து வருகின்றன. அத்துடன் சொந்தமாக தொழில் துவங்கி பிசினஸ் செய்வதிலும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. அவ்வாறு தொழில் முனைவோர்களாக விரும்பும் பெண்களுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை ஒன்றிய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நாட்டில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக செயல்பட்டு வரும் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு எஸ்பிஐ அஸ்மிதா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. பெண் தொழில் முனைவோர்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் பிணையும் எதுவும் இல்லாமல் கடன் பெறலாம். குறைந்த வட்டி செலுத்தினால் போதும். எஸ்பிஐ வங்கி அஸ்மிதா திட்டத்தின் கீழ் கடன்களை வழங்குவதற்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை செயல்படுத்த உள்ளது. கடன் வழங்கும் செயல்முறையும் எளிதாக்கப்பட்டுள்ளது. கடன் பெற நினைப்பவர்களின் செய்யும் பிசினஸை பொறுத்து கடன் வரம்பு நிர்ணயம் செய்யப்படும். மேலும் எஸ்பிஐ அஸ்மிதாவின் கடன் பெறுபவர்களில் சிறந்த பெண் தொழில் முனைவோரை தேர்ந்தெடுத்து தொழில்முனைவோர் மற்றும் மேலாண்மை பயிற்சி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில் அடமானம் எதுவும் கடன் வழங்க துவங்கப்பட்டுள்ள எஸ்பிஐ அஸ்மிதா திட்டம் பெண்கள் தலைமையிலான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு விரைவான மற்றும் எளிதான கடன்களை பெற உதவியாக இருக்கும் என எஸ்பிஐ தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ரூபே மூலம் இயக்கப்படும் நாரி சக்தி பிளாட்டினம் டெபிட் கார்டையும் எஸ்பிஐ அறிமுகம் செய்துள்ளது. தொழில் துவங்க விரும்புபவர்கள் மற்றும் தங்களின் தொழிலை விரிவுபடுத்த விரும்புபவர்கள் எஸ்பிஐ அஸ்மிதா திட்டம் பெரிய அளவில் கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். மறக்காமல் இங்கே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.